அடுத்து 446 450 சூரா சாஃபாத் தொடர்கிறது. அப்போது இந்த மாதிரி வழிகெடுத்தவர்கள் எல்லாம் நாங்கள் வழிகெடுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, வமாக்காலன்னா அழைக்கும் என் சொல்தான், எங்களுக்கு உங்கள் மீது இப்போ எந்த அதிகாரமும் இல்லை, நாங்கள் எந்த பவரும் கிடையாது, பல்கூந்தும் கோமன் தாகி, நீங்களே வழிகெட்டவர்களாக இருந்தீங்க என்று அவர்கள் சொல்லி அதே மாதிரி அவங்க ஒத்துக்கொள்வாங்க. ஃபஹக்காலினா கவுலு ரப்பினா என்னால் அதாய்க்கும், அதே மாதிரி அல்லாவோட வாக்குறுதி முந்தி விட்டது, நீங்கள் உட்பட அனைவருமே அதாபி இப்போ சுவைத்தாக தான் வேண்டும். ஃபவைனாக்கும் இன்னாக்குன்னா கவின், நாங்கள் உங்களை வழிகெடுத்தோம், நாங்கள் வழிகெட்டு இருந்தோம், அதனால் எங்களுக்காக உங்களையும் வழிகெடுத்து கொண்டு வந்தோம், நீங்கள் வழிகெட்டு வந்துட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான் எல்லாருமே அதாபில் எல்லாம் இப்போ ஒன்று இணைய போகிறோம். முஷ்தரிக்குன் எல்லாம் இப்போ ஷிர்க் ஆகிக்குவாங்க. ஷிர்க் அப்படின்னாலே இணைக்கிறதுன்னு அர்த்தம், அல்லாவோட இன்னொன்று இணைக்கிறது. இப்போ அதாபில் எல்லாம் ஷிர்க் ஆயிடுவாங்க, அதாவது ஒன்று இணைஞ்சிருவாங்க, வணங்கியவர்கள் வணங்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி தான் பாவிகளுக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இவங்க வாழும்போது இன்னமும் இதா கீல் அலஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் எஸ்தக்பிரூன், லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னால் அவனுக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் தவிர யார் இல்லைன்னு சொன்னால் அவங்க பெருமை அடித்தாங்க, ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பைத்தியக்கார ஒரு கவிஞர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பைத்தியக்கார கவிஞர் சொல்கிறனால எங்கள் பல தெய்வங்களை நான் விட்டு கொடுக்கணுமா என்றெல்லாம் அவர்கள் சொன்னாங்க. அதனால இப்போ அதாப் அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க செஞ்ச தீமைக்கான விபரீதத்தை தவிர வேற எதையும் அவங்க அனுபவிக்கலை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஆனால் நம்முடைய நல்லடியார் இல்லை இபாதுல்லாஹில் முஹ்லஸீன், இஹ்லாஸான அல்லாஹுக்காக அமல் செய்வன நல்லடியார்களை தவிர மற்றவங்க எல்லாம் அதாபை சுவைப்பார்கள். இஹ்லாஸான நல்லடியார்கள் எங்கே இருப்பாங்க, உலைக லஹும் ரிஸ்கும் மஅலூம், அவர்களுக்கு அறியப்பட்ட நல்ல ரிஸ்க் உணவுகள் உண்டு சொர்க்கத்தில், பல வஸ்துகள் பல வர்க்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. நிரந்தர சொர்க்கத்தில் அவர்கள் கட்டில்கள் ஊஞ்சல்கள் மீது அவர்கள் வீற்றிருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பாங்க. ஊற்றிலிருந்து மதுரமான ஊற்றிலிருந்து தண்ணீர் அவர்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கு வெண்மையான அழகான தண்ணீர் கொடுக்கப்படும். அதை குடித்து அவங்களுக்கு போதை ஏற்படாது. அப்படின்னா அது போதையை ஏற்படுத்தக்கூடிய மதுவாக இருக்காது. அழகிய மதுவை பற்றி அல்லாஹ் சொல்கிறேன். இங்கே ஊற்று நீரும் அவங்களுக்கு அவ்வளோ ருசியானதாக இருக்கும். அதே மாதிரி பார்வை அதாவது தாழ்ந்த பார்வை உள்ள ஒழுக்கமுள்ள அழகிய ஹூருல் ஈன்கள் பெண்கள் அவர்களுக்கு மனைவிகளாக கொடுக்கப்படுவாங்க. கஅன்னஹுன்ன பைதும் மக்னூன், அவர்கள் முத்துக்களை போன்று மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அழகானவர்களாக வெண்மையானவர்களாக அவர்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான். சொர்க்க பெண்களுடைய நிலை இப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தினுடைய பெண்கள் அவங்க ஹூருலீன்களை விடவுமே அதிகமான அழகு கொண்டவர்களாக அவர்களுக்கே தலைமைத்துவத்தில் அவங்க இருப்பாங்கிறத ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். ஹைர், இப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒரு நேருக்கு நேராக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹூருலீன்களோடையும் மனைவியோடையும் கணவனோடையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஜோடிகளோடும் நிறைவாக, யாருக்கும் குறைவாலாம் எந்த ஒரு மனநிலையும் இருக்காது, எல்லாருக்குமே மன நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில எதிராக இருந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தர் சொல்லுவாராம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கேளுங்களேன். காயில் மீனும் அப்படி எதிராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு நண்பர் இருந்தான் உலகத்தில், இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மறு உலகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தான், மண்ணோட மண்ணாக மக்கி போனதுக்கப்புறம் நம்ம உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பார். அல்லாஹ் கேட்பானா, அவனை காட்டட்டுமா அப்படின்னு கேட்பானா. இதை யோசிச்சு பாருங்களேன், இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்பானா, அவனை காட்டட்டும் அப்படின்னு கேட்பானா. அதே மாதிரி அப்படின்றதுக்கப்புறம் ஃபத்தல எட்டி பார்ப்பார், நல்லா அப்படி காட்டுறான், நரகத்தில் எங்கே இருக்கான்னு அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா காட்டுவான். ஃபராஹு ஃபி சவாயில் ஜஹீம், குர்ஆனுடைய வார்த்தை, நரகத்தில் அவன் வேதனையில் இருப்பான். அப்போ இவர் சொல்லுவாராம், பால செல்லாஹ் இன் கித்தல தூர்தேன், அவனை பார்த்து இங்கே இந்த சொர்க்கத்துலேருந்து அவனை பார்த்து சொல்லுவாரான், என்னையும் கொண்டு வந்து இங்கே தள்ள பார்த்தியடா. அப்போ மறுமை கிடையாது, மறு உலகம் கிடையாது, அல்லாஹ் கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் மக்களை திசை திருப்புறாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிட்ட போய் எத்தனை பேர் சொல்கிறாங்க, ஒரு தப்பான மதத்துக்கு போயிட்டியே, நம்ம கடவுளை விட்டுட்டு போயிட்டேன்னு எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்க. ஆனால் விடாப்பிடியாக இருந்து இஸ்லாத்தில் பிடித்திருந்தவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. என்னை திரும்ப நரகத்துக்கு இழுக்க பார்த்தியே, ஷிர்க்குக்கு இழுக்க பார்த்தியேன்னு சொல்லக்கூடிய காட்சி நடக்கும். ரொம்ப அற்புதமான செய்தி இது. அடுத்து 447 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நேமத்து மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை, நானும் நரகத்தில் விழுந்திருப்பேன். அல்லாஹ் பாதுகாத்து என்னை ஈமானோடு வாழ வச்சான்னு சொல்லுவானா. அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம ஆக்குவானா, ஆமீன். அதே மாதிரி இந்த முதல் மௌத்தை தவிர அடுத்த மௌத்து கிடையாது. நாங்கள் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு அந்த விதமான அதாபு இருக்காது, எங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹை, இப்படி தான் அமல் செஞ்சவங்களை நான் கொடுப்பேங்கிறேன். அல்லாஹ் அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானா, ஆமீன். சரி, அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்குறேன், அதாலிக ஹைருன் நுஸுல அம் ஷஜரத்து ஸக்கும், என்ன இது சிறந்த விருந்தா அல்லது நரகத்தின் கள்ளி செடி கள்ளி மரம் சிறந்த விருந்தா? அது அவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும், அதை தான் அவங்க வயிற்றில் போட்டு நிரப்பிப்பாங்க. அதை பற்றி ஒன்று சொல்கிறான், இன்னஹ ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், அது நரகத்தின் அடிபாகத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கும். தல்லுஹா கன்ன ரூசு ஷயாத்தீன், அதனுடைய கொலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மரத்தினுடைய கிளைகளும் கொலைகளும் ஷைத்தான் மண்டை மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஷைத்தான் மண்டைனா எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு விகாரமாக ஒரு கற்பனை வரும்ல, அதை விட மோசமான ஷைத்தானின் தலைகளை போன்ற அவைகள் இருக்கும். அதை தான் அவங்க உண்வாங்க, வழி இல்லாமல் அதை தான் சாப்பிடுவாங்க, அதை கொண்டு தான் வயிற்றை நிரப்புவாங்க. கொதி நீர் தான் அவங்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். அவங்க நரகத்தின் பக்கம் இப்படி தான் கொண்டு அவங்க சேர்க்கப்பட்டு
அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸான, இதை பற்றி என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய நபிமார்கள் எச்சரிக்கை செஞ்சாங்களா இல்லையா? எச்சரிக்கை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டவங்களுடைய முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கன்னு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள் என்ன நிலை ஆக போகுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த நிலைக்கு இஹ்லாஸான அடியார்கள் நிலைக்கு ஆளாக மாட்டாங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுட்டு சில நபிமார்கள் பற்றியான குறிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த சூரா முடிச்சிருவான். சுருக்கமாக வரும். முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்ம இடத்தில் துவா செய்தார். நாம் துவாவை ஏற்பவர்கள் மிக சிறந்தவராக நாம் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் துவாவை ஏற்றுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் அவரை அவருடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம். மற்றவங்களை எல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கில் நாம் அழித்தோம். நூஹு மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று சொல்லிட்டு வத்தரக்ன அலைஹி ஃபில், இன்னொரு விஷயம் சொல்லுவோம், வத்தரக்ன அலைஹி ஃபில் ஆஹிரின், இறுதி நாள் வரைக்கும் வைக்கக்கூடிய மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சிறந்த ஒரு நினைவூட்டியாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு சிறந்த நபியாக இருந்தாங்க, அவங்கள ஏற்றுக்கொண்டவங்களுக்குலாம் வெற்றி கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலே நான் வச்சிருக்கிறேன். மற்ற எல்லாருமே நான் அழிச்சிட்டேன் என்று சொல்லிட்டு அடுத்த பக்கம் 448 வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்கிறான். வைன்னமின் ஷாயிதிகள் இப்ராஹிம் என்பவரும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை அவங்களை பின்பற்றியவர்கள் எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமூகத்திடத்தில் தந்தை இடத்துல கேட்டாங்க, என்ன நீங்களாம் செஞ்ச சிலையை வணங்கிட்டு இருக்கிறீங்க, அகிலத்தின் ரட்சகனாகி அல்லாஹ் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ஒரு திருவிழாக்காக வேண்டி போகும் பொழுது ஒரு வேலைக்காக அல்லது வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த சிலைகளை எல்லாம் விட்டு அவங்க வேறு இடத்துக்கு போன போது அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு காய்ச்சல் இன்னைக்கு நான் வரலை அப்படின்ட்டாங்க. நான் மட்டும் இருந்துக்கிறேன், ஊரில் நானும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன, சிலைகளை அடித்து உடச்சி அது மூலமாக தாவா பண்ணணும். நம்மளும் இன்றைக்கி காய்ச்சல்னு போய் சொல்லி எத்தனையோ விஷயத்தை செஞ்சுருப்போம். சிறிய வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்கூல் லீவ் போகிறதுக்கோ காலேஜ் லீவ் போகிறதுக்கோ வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கோ ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்டெலிஜென்ஸ் பாருங்கள், தாவாக்காக வேண்டி ஈமானை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி காய்ச்சல் அந்த இடத்துல அவங்க போய் சொன்னாங்க. இது ஆகுமாக்கப்பட்ட பொய். சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த சிலையெல்லாம் என்ன செஞ்சாங்க, வலது கையால் அடித்து உடைச்சாங்க. நடத்துல சொல்கிறான், இடித்து கோடாரி எடுத்து அடித்து உடைச்சிட்டாங்க. யார் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு எல்லாம் வந்து பதறினாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இவர் தூக்கி நெருப்பில் போடுங்கன்னு சொல்லி நெருப்பில் போட்டார்கள். ஆனால் அவர்களே தான் நல்லா தாழ்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செஞ்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, சிரியாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபஷர்னா பிகுலாமின் ஹலீம், அவங்களுக்கு ஒரு சாந்தமான ஒரு நல்ல குழந்தையை நம்ம சுபச்செய்தியை சொன்னோம். யார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போகிறான்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து ஒரு சிறு வயது குழந்தையாக அத்தாவோடு செல்ல பிள்ளையாக நடமாடக்கூடிய ஒரு பிள்ளையாக நடந்து வரக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்ந்த போது தான் கனவுல காட்டணும் இந்த மாதிரி அந்த பிள்ளையை அறுக்கும்படி. கனவில் காட்டப்பட்டதை செய்யணுங்கிற அடிப்படையில் நான் கனவுல பார்த்தவனை அறுக்கும்படி. ஃபன்சுர் மாதா தரா, என்ன செய்ய அத்தா அறுக்கலாமான்னு கேட்டாங்க. புள்ள ஒத்துக்கொண்டது. சபுரா, அமைதியாக நான் இருப்பேன், நீங்கள் அறுக்கலான்னு சொல்லப்பட்டது. ஃபலம்மா அஸ்லமா தல்ல ஜபீன், முகம் குப்புற படுக்க வச்சு அவங்க அறுக்க முற்பட்ட போது நேருக்கு நேராக முகத்தை பார்த்துட்டு அறுத்தா அறுக்க மனசு வராது, பெத்த பிள்ளைங்கிறதுக்காக திருப்பி வைக்க அந்த புள்ளையும் நான் திரும்பிக்கிறேன் தான், என் முகத்தை பார்த்தா தானே உங்களுக்கு அறுக்க முடியாது, ஏன்னா அந்த புள்ளையும் ஒப்புக்கொண்டு. இதெல்லாம் கதையாக வரலாறாக கேட்டு நம்மளுக்கு பழகிருச்சு, நடந்த சம்பவமாக நினைங்க. அப்போ புள்ளையை அறுக்க போகிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலையில் எவ்வளோ கனத்து இதயத்தோடு அறுக்க போவோம். கத்தியை வைக்கும் போது அல்லா இப்ராஹிம் அப்படின்னு கத்துனான். வனதைனஹு ஐயா இப்ராஹிம் அது ஸத்தக்த ருயா இன்னக கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸின், உங்கள் கனவை நீங்கள் உண்மைப்படுத்திட்டீங்க, வெட்டுறதுக்கு முன் வந்துட்டீங்க, வெட்டணும்னு அவசியம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த ஆட்டை அருங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னை வரைக்கும் குர்பான் என்ற பேரில் நம்ம அதனால தான் ஹஜ்ஜி பேர்னால அவங்க வந்து துல்ஹஜ் 10வது பேரில் தான் அது நடந்துச்சு. நம்ம குர்பானி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட பேரில் கொடுக்குறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்குது, சிறந்த நல்லடியாக இருக்கார். அதுக்கப்புறம் இசாக்கை அடுத்த குழந்தையாக நம்ம கொடுத்தோம். அவங்களுடைய வாரிசுகளில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்னு முடிச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். அவங்களுக்கு நம்ம பேர் உபகாரம் புரிந்தோம், அவங்களுக்கு நம்ம வேதத்தை கொடுத்தோம், நேர்வழி காட்டினோம். அவங்களையும் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பேர் பேசும்படியான மக்களாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். அவள் என்ன இலியாஸ் அலைமினல் முர்சலீன், இலியாஸ் என்பவர் ஒரு நம்முடைய தூதுவர்கள் ஒரு ஊராக இருக்கிறாரு. அவங்களுடைய மக்கள் வந்து பைல் அப்படிங்கிற ஒரு சிலையை வணங்கினாங்க. நீங்கள் பைலை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் விட்டுட்டு, அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிகாண்பித்தார்கள். அதுக்கப்புறம் இலியாஸையும் ஒரு சிறந்த ஒரு நல்லடியாராக நாம் அங்கீகரித்திருக்கிறோம். அவர் மீது சலாம் உண்டாகட்டுமா. சலாமுன் அல்ல இலியாசின் வரும்போது, ரெண்டாவது வாட்டி இலியாசின் வரும்போது யாசின் தனியாக எழுதப்பட்டிருக்கும். முதல் வாட்டில் இலியாசின் சேர்த்து எழுதப்பட்டிருக்கும். குரான் ஆரம்ப காலத்தில் எப்படி எழுதப்பட்டுச்சோ அது அப்படி தான் எழுதப்படுங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் அது பாக்கியாக இருக்குங்கிறத அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைன லூத் அலைமினல் முர்சலீன், லூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மளோட தூதர்கள் ஒருவராக இருக்கிறாங்க. அடுத்து 450க்கு வாங்க. அந்த மாதிரி அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் நம்ம காப்பாற்றணும். அவங்க மனைவியை தவிர எல்லாரையும் நம்ம அழித்து தரமட்டமாக்கணும். மக்காவாசிகளே, நீங்கள் அந்த ஷாம் தேசத்துக்கு நீங்கள் பகல் இரவுல பகல் மாலையிலலாம் போயிட்டு தானே வர்றீங்க, நீங்கள் படிப்பினை பெற மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேட்டுட்டு கடைசியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தோட தான் அந்த சூரா முடியும். ஆனால் அடுத்த பக்கத்தில் தான் முடியுது. இந்த பக்கத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வருது. என்னன்னா, என்ன யூனுஸ் அலைமினல் முர்சலீன், யூனுஸ் நம்முடைய தூதுவர்கள் ஒருவராக இருக்கிறாரு. அவர் ஓடிய போது
அவர் ஓடி ஒரு கப்பலில் தஞ்சம் புகுந்த போது, ஒரு நிரம்பிய கப்பலில் போகும்போது என்ன செஞ்சாங்க, அவரை மீன் விழுங்கி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் அல்லா சொல்கிறான். ஒரு சீட்டு குலுக்கி போட்டு கீழே இறக்கினார்கள், கீழே தள்ளினார்கள், அப்புறம் மீன் விழுங்கியது. அப்போ என்னன்னா, கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. அப்போ யாராவது இறக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வரும்போது யாரை இறக்கலாம், அப்போ சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம், யார் பேர் வருதோ அவங்களை இறக்கணுங்கிற அடிப்படையில் நூறு சில பேர் தான் வச்சு அல்லாவுடைய நாட்டங்கிறாங்க. ஒரு தப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க, ஒரு சிறிய தவறு செஞ்சனால அல்லாத்துல ஏதோ ஒரு படிப்பினைக்காக ஒரு தண்டனையாக தான் அல்லாத்துல வந்து அது இப்படி கப்பலில் போகும்போது கீழே அவங்க இறக்கும்படியாக செய்யப்பட்டு மீனால் விழுங்கப்பட்டாங்க. அல்லாவின் பக்கம் அவங்க திருந்தணும், அதாவது அல்லாஹ் அவங்க துதிக்கணும், அல்லா இடத்துல அவங்க பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக. ஆனால் அது என்ன தவறு செஞ்சாங்கன்னு சொல்லப்படவே இல்லை ஆதாரபூர்வமான செய்திகளில். அதனால இதை பற்றி ஆய்வு செய்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, அவங்க அல்லா அழகிய விதத்தில் கண்டித்து அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குவதற்காக இப்படி செஞ்சாங்கிற கருத்தை மட்டும் சொல்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு திரும்ப வாங்க. அந்த அடிப்படையில் அவங்கள வந்து மீன் விழுங்கியது. ஆனால் அவங்க மீன் வயிற்றுக்குள்ளேருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஓதாட்டியா கியாமத் வரைக்கும் மீன் வயிற்றில் இருந்திருப்பான்னு அல்லா சொல்லலாம். லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யப்அஸூன். ஆனால் அப்படி ஓதுறனால அல்லாஹ் அவங்கள மீனை வந்து கக்க வச்சா. அதுக்கப்புறம் மீன்லேருந்து வாயிலிருந்து அவங்க வெளியாயிட்டாங்க. வெளியான பிறகு அவங்க சோர்வாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மரத்தில் இருந்து இடத்துல நல்ல கனியெல்லாம் கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சு அவங்களுக்கு திடகாத்திரத்தை கொடுத்து அவங்கள நபியாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மக்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வைத்தான். அவங்களோடு இவங்க வாழ்ந்தாங்க. அந்த மக்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறான் அதில் சொல்லி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அதில் சில கேள்வி இந்த மக்கள் முஷ்ரிக்கீன்கள்ட்ட கேட்குறான். உங்களுக்கு மட்டும் ஆண் பிள்ளை, அல்லாஹ்க்கு பெண் பிள்ளைங்கிறீங்களா? வானவர்கள் அல்லாஹ்வோட பெண் பிள்ளைன்னு சொல்கிறீங்களா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்றெல்லாம் கேட்டு, நீங்கள் என்ன இப்படி நடந்து கொள்கிறீங்க, அஃபலா ததக்கரும், நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஜின்களுக்கு அல்லாஹ்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்க. ஜின்களும் கடவுள்கள் என்று நீங்கள் நினைக்கலாம்னு பார்க்குறீங்க. ஜின்களே என்ன நினச்சிட்டு இருக்கு தெரியுமா? வழக்கது அலிமத்தில் ஜின்னத்து இன்னமும் லமஹதூரூன், நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஆஜர்படுத்த போகிறோம் என்று அவர்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட படைப்புகள் நீங்கள் அல்லாஹ்வோட இணையாக்குறீங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய செய்தியெல்லாம் வருது. இதோட 450வது பக்கம் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.